ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். Zohoல பாருங்க, இப்ப நியூவா உங்களுக்கு ஒரு 3 ரோல்ல பாருங்க ஜாப் இப்ப ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பாஸ்ட் அவுட்ட பொறுத்தவரைக்கும் 2014ல இருந்து 2024 பாஸ்ட் அவுட் வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 30,000லேருந்து உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரியே இருக்கும். ஸோ ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஸோ ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேல், ஃபீமேல் எல்லாருமே நீங்க எலிஜிபிள் தான். ஸோ தமிழ்நாட்ல உங்களுக்கு நெறைய இடங்கள்ல பார்த்தோன்னா, இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு இருக்க போது. ஸோ இப்ப அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், Zoho தரப்புலருந்து பாருங்க, இப்ப நியூவா உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட், QA டெஸ்ட் என்ஜினியர், அதுக்கப்புறம் DevOps என்ஜினியர் கேட்டகரில பாருங்க, இப்ப நியூவா ஜாப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க 0 டூ 4 இயர்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. 0ங்கும்போது நீங்க ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சம் உங்ககிட்ட 4 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். வொர்க் லொகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, எனிவேர் இன் தமிழ்நாடுன்னே குடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல உங்களுக்கு Zoho பார்த்தோன்னா, ஒரு 7, 8 இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுல உங்களுக்கு அங்க தான் இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்க போது. ஸோ ஜாபோட ரோல் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா, ஸோ இதுல உங்களுக்கு ஜாப் நேச்சர் ஆஃப் ஜாப் எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ மெயினா பார்த்தோன்னா, டெவலப், டெஸ்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் நியூ சாஃப்ட்வேர் புரோகிராம்ஸ். நீங்க நியூ சாஃப்ட்வேர் புரோகிராம்ஸ்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற மாரி இருக்கும். அத டெவலப் பண்ணி நீங்க டெஸ்ட் பண்ற மாரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே மாரி ரைட், கிளீன் அண்ட் எஃபிஷியன்ட் கோட். அந்த கோட்லாம் நீங்க பார்த்தோன்னா, நீங்க கரெக்ட்டா நீங்க ரைட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரிலாம் உங்களுக்கான வொர்க் இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, ஸோ உங்களுக்கு DevOps இன்ஜினியர் கேட்டகரில நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதுக்கு பாருங்க குட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்லாம் நல்லா உங்ககிட்ட இருக்கணும். குட் வொர்க்கிங் நாலேட்ஜ் இருக்கணும். பைத்தான், ஷெல் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ வொர்க்கிங் நாலேட்ஜ் பாருங்க ஜாவா ஸ்கிரிப்ட்லயுமே உங்களுக்கு இருக்கணும். ஸோ மெயினா அவங்க கேட்டிருக்கிறது பார்த்தோன்னா, C++, ஜாவா இந்த மாரி இதெல்லாம் உங்களுக்கு அதுக்கான சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மத்தபடி அவங்க குவாலிஃபிகேஷன் அந்த மாரிலாம் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்ல. ஸோ அதுக்கப்புறம் குவாலிட்டி அனலிஸ்ட்க்குலாம் நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, உங்களுக்கு இதுல பாருங்க, ஸோ லேர்ன் நியூ ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் பிசினஸ் யூனிட்ஸ் இன் அவர் போர்ட்ஃபோலியோன்னு குடுத்துருக்காங்க. வொர்க் க்ளோஸ்லி வித் கிராஸ் ஃபங்ஷனல் சர்வீஸ் டீம்ஸ் இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. இது மாரி தான் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் வொர்க் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க பாருங்க நோட்ல, ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி ரிசீவிங் அன் இமெயில் ரிகார்டிங் தி இன்டர்வியூ டீடைல்ஸ்னே சொல்லியிருக்காங்க. நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு இமெயில் மூலியமா இன்டர்வியூக்கான ப்ராசஸ்க்கு உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அது இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனா உங்களுக்கு இன்டிமேஷன் வரும் இமெயில் மூலியமா. ஸோ இதுக்கு பாருங்க சிம்பிளா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் குடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு. அதாவது பார்த்தோன்னா, உங்களோட ஃபுல் நேம்ல இருந்து, உங்களோட இமெயில் ஐடில இருந்து, உங்களோட மொபைல் நம்பர், ஜெண்டரு, கரண்ட் லொகேஷன் நீங்க எந்த சிட்டிங்கிறது, டவுனுங்கிறத அங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்ல இருந்து, நேஷனாலிட்டி, இயர் ஆஃப் கிராஜுவேஷன் எந்த இயர்ல நீங்க பாஸ் அவுட் ஆனீங்களோ அத நீங்க குடுங்க. ஸோ இதுல பாருங்க, உங்களுக்கு மினிமம் 2014ல இருந்து ஸோ 2024 வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்க அது வரைக்குமே நீங்க இதுல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க குடுங்க. அப்படி இல்லைன்னா, நீங்க ஃப்ரெஷர்ங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் எம்ப்ளாயரான்னு கேட்டிருக்காங்க. நீங்க கரண்ட் எம்ப்ளாயரா இருந்தா நீங்க அத பத்தி மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா, நீங்க நில்லுன்னு குடுங்க. இல்லன்னா ஃப்ரெஷர்ன்னு குடுங்க. கரண்ட் CTC நீங்க எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்களோ அத நீங்க குடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா, நீங்க நாட் அப்ளிகபிள்னு குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் CTC எவ்வளோ எதிர்பார்க்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்குமே நீங்க பார்த்தோன்னா, ஒரு 3யோ இல்ல 5ஓ அந்த மாரி நீங்க ஸோ உங்க CTC நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. இருந்தா குடுங்க. அப்படி இல்ல, இப்ப நீங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா, இமிடியேட்ங்கிறத நீங்க குடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்ளையிங் ஃபார்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல நீங்க எந்த இதுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ, டெவலப்மென்ட்டோ இல்ல QAவோ இல்ல DevOpsஓ இதெல்லாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அத நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸ்கில் செட்டுமே அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸ் நீங்க இதுல நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அக்னாலெட்ஜ்மென்ட்ல இதுல பாக்ஸ்ல நீங்க டிக் பண்ணிட்டு, ஸோ கீழ பாருங்க, இந்த ப்ரௌஸ் ஃபைல்ல உங்களோட ரெஸ்யூம் நீங்க அட்டாச் பண்ற மாரி இருக்கும். அந்த ரெஸ்யூம பொறுத்தவரைக்கும், நீங்க எந்த போஸ்ட்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ, அது ரிலேட்டடான ஸ்கில்ஸ்லாம் இருக்கிற மாரி அந்த ரெஸ்யூம்ல நீங்க ஹைலைட் பண்ணி காமிச்சு, நீங்க அப்படி இதுல ப்ரௌஸ் ஃபைல்ல நீங்க அட்டாச் பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ ஃபைனலா இத சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டிமேஷன் இமெயில் மூலியமா பண்ணுவாங்க. ஃபர்தரா நீங்க ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நீங்க இதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸா இருக்கட்டும், அதுக்கான எக்ஸாம்க்கான ப்ராசஸ் எல்லாமே பார்த்தோன்னா, அதுல உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.